ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு அளவில்லாமல் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம அதை பற்றி அநேக நேரம் சந்தேகப்படுகிறோம். தருவாரா, தரமாட்டாரா, கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, இப்படியே இயேசுநாதரை கையில் வச்சுக்கிட்டு இந்த வெண்ணெய் கையில் வச்சு நெய் கிளஞ்ச கதையா? அண்ட சராசரி சிருஷ்டித்தவர் நம்மோடு இருக்கிறார். இந்த அனுதின கண்பத்தின் நிச்சயிக்கிறதுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அவற்றிலிருந்து நம்ம வாங்கியிருக்கிறதுக்கு கணக்கே கிடையாது. ஆனாலும் நம்மகிட்ட ஒரு பொல்லாத ஒரு நினைவு, இது ஆண்டவர்கிட்ட கேட்டால் கிடைக்குமா, அது ஆண்டவர்கிட்ட கேட்டால் கிடைக்குமா, கேட்குறதே கிடையாது. வேலை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொன்னார், எப்போ உனக்கு வேண்டிய எல்லா புத்தி ஆண்டவர் உனக்கு தந்தருவார். 2 தீமோத்தேயு 2:7 பாருங்க. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார். எல்லா காரியங்களும் உனக்கு, அவனுக்கு அது தேவை. இந்த கர்மத்தை நிச்சயம் கேட்க அருமையானது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அதை முழு விசுவாசத்தோடு கேளுங்க. பைபிளில் பார்க்குறோம் இல்லையா, யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்தார். அவரவருக்கு அவர் தந்து உனக்கு அவர் சொல்கிறாரு. இப்போ பவுல் எழுதும்போது உனக்கு புத்தியை தந்தருள்வார். அப்படின்னா உனக்கு அந்த புத்தி தான் இப்போ தேவை, அதனால் அவர் உனக்கு தருவார். உங்களுக்கு சுகம் தேவைன்னா உங்களுக்கு சுகத்தை தருவார். வேலை தேவைன்னா வேலையை தந்தருள்வார். திருமண காரியங்கள் தேவை அப்படின்னா திருமண காரியத்தை நடத்தி தருவார். கற்பத்தின் கனியை தருவார். ஊழியத்தை ஆசீர்வதிக்க கண்டிப்பாக தந்தருள்வார். அவர்கிட்ட போய் விசுவாசத்தோடு கேட்ட அத்தனை பேர் பற்றியில் எனக்கு பார்வை அடைஞ்சிட்டு விசுவாசத்தோடு ஆக்கிறது. ஆண்டவர் என் மக கொடிய வேதனை கொடுக்கிறாள், அவளுக்கு எப்படியா சுகம் வேணும், சரிம்மா நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக்கிறது. ரைட்டு. என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கானே, நான் வாரேன் அப்படி போனால், இல்லை நீங்கள் வரேன்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அப்படியே ரைட். வேலைக்காரன் சுகம் மட்டும்தான். கடலில் போகிறாங்க, காற்றும் கடலும் கொந்தளிக்குது, ஐயா சாவ போகிறோமே அப்படின்னு அதை அதட்டி அமைதியாக கொண்டு போகணும். இப்படி ஆண்டவர் நமக்கு தந்தையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மண்ணா கேட்டால் மண்ணா கொடுத்தார், காடை கேட்டால் காடை கொடுத்தார். உங்களுக்கு அதே தேவதை இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறேன். நீங்கள் எதுக்கு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கிட்ட கேட்டால் தருவார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். சிலுவையில் இதெல்லாம் நமக்கு அப்படி சொந்த ரத்தத்தினாலே சம்பாத்தியம் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசத்தை கம்ப்ளீட்டாக தூர போட்டுருங்க. யாபேஸ் கேட்கும்போது கொடுக்க இல்லையா, சுருக்கமாக சிலுவையில் சாக போகிற சமயத்தில் ஒருத்தன் கேட்காம பாருங்க, ஏன் நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது உங்கள் அடியேன்னு நினைத்துக்குள்ள பாவத்தெல்லாம் மன்னித்து சொல்லிட்டாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இதை விட அன்புள்ள தெய்வம் யார் இருக்கா? மனுஷனை நாடி, அதிகாரியை நாடி, போலீஸை நாடி, அங்கே நாடி வெறுத்து வேதனையோடு இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. எனக்கு எல்லாவற்றையும் தந்தருள்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்பண்ணி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய இறுதி முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வேண்டிய அத்தனை தேவன் தந்து நிச்சயம் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.